இன்றைக்கு ஒரு இனிய தொடக்க நிகழ்வாக வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்களுடைய அருந்துணையோடு தமிழ் இயக்கத்தினுடைய தமிழ்நாட்டின் பொதுச் செயலர் ஐயா நற்குமரன் என்கிற ஐயா சுகுமாரன் அவர்களுடைய பெரும் துணை நிகழ்வுகளோடு இந்த நிகழ்ச்சி கலந்தாய்வு நிகழ்ச்சி தொடங்குகிறது. திருக்குறள் பேரவையம் என்கிற ஒரு முன்முயற்சியை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டளவில் பரவலாக திருக்குறள் தொடர்பான அமைப்புகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு பெரும் முயற்சியோடு அந்த அக்கறையோடு அதை செயலாக்கப்படுத்துவதற்கான ஒரு கலந்தாய்வை தொடங்கினோம். அதில் ஐயா முனைவர் மா பூங்குன்றன் அவர்கள், நம்முடைய முனைவர் கி குணத்தொகை அவர்கள், கோ பிச்சைவல்லி நாயன் அவர்கள், திண்டுக்கல்லிலிருந்து ஐயா கலராமன் அவர்கள், இவரெல்லாம் இணைத்த அந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகளை கலந்தாய்வு செய்து அப்படியான ஒரு நிகழ்ச்சியை விரைவாக நாம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம். அதுக்கு முன்பாக பலரும் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். நம்ம ஐயா மோகனராசு, திருக்குறள் மோகனராசு சென்னையில் ஒரு பெரும் ஆற்றலோடு அரசனுடைய பெரும் துணையோடு வள்ளுவர் கோட்டத்தில் தொடர் நிகழ்ச்சியாக அவர் ஏறத்தாழ 1000 கூட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறார். வகுப்புகள் தொடர்ந்து நடத்தி வருகிறார். கல்லூரி மாணவர்கள்ட்டெல்லாம் திருக்குறளை பரப்புவதற்கான பெரும் முயற்சியோட எண்ணற்ற நூல்களையும் எழுதியிருக்கிறார். அவருடைய பெரும் முயற்சி மிகவும் மனம் கொள்ள வேண்டிய பெரும் முயற்சிகள். அதன் பிறகு அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கான பெரும் முயற்சிகளை நம்முடைய இயக்குனர், திரைப்பட இயக்குனர் ஐயா சேகர் அவர்கள் முன்னெடுத்து பலரும் துணை நின்று இங்கு வந்திருக்கிற நம்முடைய அன்பு உடன்பிறப்பு தோழர் திருக்குறள் செல்வம் அவர்கள் எல்லாம் அதில் இணைந்து பெரும் அளவில் அது முயற்சி செய்து பெரும் வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு தொடர் பணியாகவும் திருக்குறளினுடைய தேவையை, அதனுடைய உள்ளடக்கத்தை சரியான இலக்கு நோக்கி காட்டி செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயும் இந்த பேரவை தொடங்கப்பட்டது. தொடங்குகிற சூழலையே ஒரு வேலை நமக்கு பொறுப்பாக அமைந்தது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலை, அந்த திருவள்ளுவர் சிலை எப்படி அமைக்கப்பட்டது என்பது குறித்து எல்லாரும் அறிந்திருப்போம். அதை அந்த இருந்த 2 பெரும் பாறைகள் அங்கு உண்டு. அந்த 2 பெரும் பாறைகளில் ஒரு பாறை பெரும் பாறை, அதுக்கு அடுத்தது இருக்கிறது சின்னது. அந்த பெரிய பாறையில தான் தொடக்கத்தில் திருவள்ளுவருக்கான சிலைகள்லாம் வைக்க வேண்டும் என்பது தொடக்க காலங்களில் கருதப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகளில் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் பற்றாளர்கள், ஈடுபாட்டாளர்கள் எல்லாம் கருதுகோளாக இருந்தது. அதன் பிறகு அன்றைய காலகட்டத்தில் தொடங்குகிற சூழலில் 1960களில் விவேகானந்த கேந்திரம் என்கிற ஒரு கேந்திர முயற்சியை ஒரு பெரும் முயற்சியோட ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய ஒரு இதில் ஒரு RSS பின்புலமாக இருந்து செயல் தொடங்கினது. அது அப்படி தொடங்குவதற்கு அதற்கு முந்தி நடந்த சில நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டும். திருக்குறளுக்கு முதல் உரை எழுதப்பட்டது 10 பேர் எழுதினதில் இறுதியாக எழுதியவர் பரிமேலழகர். 13ஆம் நூற்றாண்டில் எழுதுகிறார். 13ஆம் நூற்றாண்டில் திருக்குறளுக்கு உரை எழுதின பரிமேலழகர் முழுக்க வைதிக கருத்தோட்டத்தில் அவர் ஒரு வைணவ கருத்தாளர். அந்த அடிப்படையிலேயே எழுதினதும் அவரை அடியொற்றி நம்ம இந்த திருக்குறள் 2050 என்கிற ஒரு நூல் தொகுத்திருக்கிறோம். 2018 அந்த பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் வழியாக அந்த நூல் தொகுக்கப்பட்டது. நான்லாம் இருந்து அதை முன்முயற்சி எடுத்து செய்தோம். ஏறத்தாழ 900 பேர் அளவிற்கு இதுவரை உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் அதில் 190 விழுக்காட்டு பேர் பரிமேலழகருடைய அந்த கருத்தாடல்களை அப்படியே பெயர்த்து அவர்களுடைய நடையில் அதை எழுதியிருக்கிறாங்க. அடிப்படையாக அது பார்ப்பனிய கருத்தாட்டத்தோட பரிமேலழகரால்
திருக்குறள் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு இனங்காட்டப்பட்டது. அப்படியான ஒரு அடிமை உணர்ச்சி, அதை மீறி சிந்திக்கிறதுக்கான வழி இல்லாத சூழல் தான். வ.உ.சி. மிக அரும்பாடுபட்டு அவர் சிறையில் இருந்த காலத்தில் திருக்குறளை படித்து அதுக்கு ஒரு உரை எழுத வேண்டும் என்கிற தூண்டல்ல வெளியே வந்ததற்கு பிறகு திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார். அதில் ஏறத்தாழ 72 இடங்கள்ல தான் வேறுபடுவதாக அடையாளப்படுத்தி எந்தெந்த இடங்கள்ல திருக்குறளுடைய பரிமேலழகர் கருத்துக்களிலிருந்து தான் வேறுபடுகிறோம் என்பதை சுட்டி காட்டுகிறார். அதே போல வள்ளலாருடைய பெருமுயற்சி உண்மையிலேயே போற்றத்தக்க ஒரு பெருமுயற்சி. முதலில் திருக்குறளை பரப்ப வேண்டும் என்கிற ஒரு பெருமுயற்சியில வகுப்புகளை, திருக்குறள் வகுப்பை நடத்த தொடங்கினவர் வள்ளலார் தான். ஆனா இதெல்லாம் வெகு மக்களுக்கு போய் சென்றடையல. இடைக்காலங்கள்ல திருக்குறளே தெரியாது, யாருக்கும் தெரியாது. பார்ப்பனையும் அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி இருந்தது. பாவலரேறு அவர்கள் கூட குறிப்பிடுவார், ஒருவேளை திருக்குறள்ல வெளிப்படையாக ஆரிய கருத்தாடல்கள் எதிர்க்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னா என்றைக்கோ திருக்குறளை அழிச்சிருப்பாங்க. அது உள் கருத்தாக வைத்ததுனால அது இன்றைக்கும் உலவுகிற சூழல் அமைந்தது. இதையெல்லாம் பிற்காலத்துல பெரியார் உணர்கிறார். பெரியாருக்கு அதற்கு முந்தி திருக்குறள் பற்றியான மதிப்பீடுகள் கூட வேறவாக இருந்தது. ஆனா பின்னால 49 இதெல்லாம் இனங்கண்டு தானே ஒரு பெருமுயற்சி எடுத்து முதல் வெகு மக்களுக்காக சென்றடைய வேண்டும் என்பதற்காக 1949 திருக்குறள் மாநாட்டை சென்னையில நடத்துகிறார். அந்த மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் அசைவை உருவாக்குகிறது. ஆனா எளிய மாநாடா அதை நடத்தல அவர். தமிழ்நாட்டில் அன்றைக்கு மேம்பட்ட தமிழறிஞர்களை எல்லாம் சோமசுந்தர பாரதியார், திருவிக்கா உள்ளிட்ட எல்லாரையும் அழைக்கிறார். அன்றைய 2 நாள் மாநாடு. முதல் நாள் மாநாட்டினுடைய இறுதியில அறிஞர் அண்ணா அவருடைய நாடகம். அப்படி 2 நாள் மாநாடை நாங்கள் நடந்து அந்த மாநாட்டில் எண்ணற்ற கருத்துகள். அதில் தான் வருத்தம் கொள்கிறார் பெரியார். ஒரு சரியான உரை இல்லையே, இதை தமிழறிஞர் எல்லாம் கவனத்தில் கொள்ளணும், இந்த உரை சரியான உரை எழுதப்படணும். திருக்குறள்ல அவருக்கு சில மாறுபட்ட கருத்துகள் உண்டு, அதுக்கு பல விளக்கங்களும் தந்திருக்கிறார். அப்படியான நிலையில மாறுபட்ட கருத்துக்களை இல்லாம இந்த தமிழ் இனத்தை விழிப்படைய வைப்பதற்கான ஒரு பெரும் ஆற்றல் படைத்த படைப்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். திருக்குறள் தான். கடுமையான கடவுள் மறுப்பாளர், மத மறுப்பாளர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். மதங்களை மறுத்த பெரியாரே, ஒருவேளை உங்களிடம் உங்கள் மதம் என்ன என்று கேட்டால் நாங்கள் குறள் மதம் என்று அறிவிங்கள்னு வெளிப்படையாக சொன்னது பெரியார் தான். அந்த அளவுக்கு குறள் மீது ஒரு பெரிய பற்றுதல் கொண்டவராக இருக்கிறார். பிற்காலத்துல இன்றைக்கு எப்படியாவது பெரியாரை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துல அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு சான்றில்லாத புனைவுகளை எல்லாம் சொல்லி இழிவுபடுத்துகிறார்கள். திருக்குறளையும் இழிவுபடுத்துகிறாங்க, பெரியாரையும் இழிவுபடுத்துகிறாங்க. அந்த கண்ணோட்டம் இல்லை. பெரியாருக்கு மாறுபட்ட கருத்து திருக்குறள் என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்றும் தயக்கம் இல்லை. நமக்கு கூட 100க்கு 100 விழுக்காடு அப்படியே திருக்குறளினுடைய அனைத்து கருத்துகளும் பொருத்தமுடையவை இன்றைய காலச்சூழலுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஓரிரு கருத்துகள் மாற்று கருத்தாக காலச்சூழலுக்கு ஏற்ப இன்றைய சூழலை பொருத்தப்படுத்தி சொல்வதற்கு சில மாற்று கருத்துகள் இருக்கலாம், அது அடுத்தது. ஆனா தமிழர்களை, தமிழ் உணர்வை, இந்த குமுகத்தை தட்டி எழுப்புவதற்கு கிடைத்த ஒரு பெரும் அறக்கருவி அது. தமிழ் இனத்தை பற்றியான ஒரு பெரும் கருத்தாடல் அதுல இருக்கிறது. குடி செயல் வகை அப்படின்னு இந்த குடியை மேம்படுத்துவதற்காக, உரிமைப்படுத்துவதற்கான கருத்தை அதுக்குள்ளாக வைக்கிறார். ஆரிய எதிர்ப்பு, ஒப்புரவியம் என்று ஒரு சமன்மை உணர்வை சுட்டி காட்டுகிறார். நம்முடைய அறம் என்பது எந்த அளவுக்கு சான்றாண்மைக்குரியது. அறம் என்பது தர்மம் இல்லை. அதை பாவலர் உள்ளிட்டு நம்முடைய பாவாணர் உள்ளிட்ட அனைவருமே எடுத்து இனங்காட்டி இருப்பாங்க. அறம் என்பது தர்மம் இல்லை. தர்மம் வேறு, தருமம் வேறு, அறம் வேறு. தருமம் என்பது கொடை, தர்மம் என்பது வர்ணாசிரம தர்மங்கள். இந்த அறம் என்பது ஒரு பொதுமை சார்ந்தது. ஏற்கனவே பல நிகழ்வுகளை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொலினதே அறம். ஏறத்தாழ 36 இடங்கள்ல திருக்குறள்ல அறம் பற்றியான விளக்கங்கள் இருக்கிறது. இங்க வந்திருக்கிற சான்றோர்கள் எல்லாம் பெரும்பாலும் திருக்குறளை ஆழமாக நெஞ்சில் ஏந்தியவர்கள், அதனால விரிவாக பார்த்தவர்கள். அதனால ஒவ்வொரு குறளுக்கும் நான் போக வேண்டும் என்று தேவையில்லை. அதனால
திருக்குறள் நமக்கு ஒரு வழிகாட்டி, நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் ஆற்றல் படைத்த நம்முடைய கருவூலம். அந்த கருவூலத்தினுடைய இருப்பில் இருந்து தான் பார்க்கிறோம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி ஒரு நெறிப்படுத்துகிறார், ஒழுங்குபடுத்துகிறார். எளிய குரல் தான், ஆனால் வலிமையான செய்தி. முகத்தான் அமர்ந்து, முகத்துக்கு முகம் நேராக உட்காரவை. முதல்ல முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, இனிமையாக பார். அகத்தானாம் இன் சொல்லினதே, அகத்திலிருந்து இனிய சொற்களை பேசுவதாம். இதுல மேம்போக்கா பார்க்கிற பொழுது பெருத்த அற உணர்ச்சி தெரியாது. ஆனா முகத்துக்கு முகம் உட்கார வைக்கிறது இல்லை. முகத்துல மேற்பட்டவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற சங்கராச்சாரியோ மற்றவர்களோ எல்லாரையும் நிரல்படுத்துகிற அளவுக்கு நேராக உட்கார வைக்கிறது இல்லை. சங்கராச்சாரி எப்படி அப்துல் கலாமை எல்லாம் குடியரசுத் தலைவர் எல்லாம் உட்கார வைத்தார் என்பது நமக்கு தெரியும். இவர் மேல உட்கார்ந்து கொண்டு அவரை கீழே உட்கார வைக்கிறது இன்றைக்கும் அப்படியான ஒரு இழிவுபடுத்தம். அப்ப நேருக்கு நேர் உட்கார வைக்காத, சமன்மைப்படுத்தாத உணர்வுக்குத்தான் ஒரு பெரிய அறை கொடுக்கிறது திருக்குறள். முகத்தான் அமர்ந்து, முகத்துக்கு உட்கார வை. முதல்ல முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, ஏனோ மேம்பட்ட பார்வை பார்க்காத, அதிகாரத்தொன்மையில பார்க்காத, இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். மிகப்பெரும் ஆற்றல் படைத்த. இதெல்லாம் பரிமேலழகர் வேறு பொருள் எடுத்துக்கிறார். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. நேர் எதிர்பொருள். நீங்க பரிமேலழகரை பார்த்தீங்கன்னா, அறத்தாறு இதுவென வேண்டான்னா அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டது. நுழையும் போதே மனு நூல் என்னென்னவெல்லாம் தேவை என்று சரி என்று சொல்கிறதோ, அதை சரியில்லை என்பதை சொல்கிறதோ, அது மனு நூலால் காட்டப்பட்ட அறம், தர்மமாகிய அறம் தான் திருக்குறள் காட்டுகிறது என்பதாக நுழை முகத்திலேயே பரிமேலழகர் குறிப்பிடுகிறார். அப்ப அவருடைய காட்டல்ல வேறுபடுத்தி சொல்ல வேண்டும் என்பது உரையினுடைய தேவையாக இருந்ததை பெரியார் உணர்ந்து கொண்டுதான் உரை எழுத வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். 49 மாநாட்டுக்கு பிறகுதான் மூவா உரை எழுதுகிறார். ஆனா அவரும் இதையெல்லாம் ஆழ்ந்து சுட்டி காட்டல. அது எண்ணற்ற வகைப்பாடுகள். அப்ப உரையினுடைய தேவை அதிகப்படியாக வருகிறது. அப்ப மூவானுடைய உரைகளுக்கெல்லாம் பிறகு ஒவ்வொருத்தவங்களா உரை எழுதி வருகிறார்கள். பாவாணர் தமிழ் மரபுரைன்னு உரை எழுத தொடங்குகிறார் 1967 68களில். 68 உலகத்தமிழ் கழகத்தினுடைய பரமக்குடி மாநாட்டில் பாவாணருடைய மரபு உரை வருகிறது. மரபு உரை தான் இனி ஒரு உரை தேவையில்லை என்பதாக பாவலர் அந்த அதற்கு பாவுரை எழுதி சிறப்பிக்கிறார். ஆனாலும் கூட பாவாணரும் ஒரு சமய கருத்தாடலிருந்து கடந்து வந்தவர் இல்லை என்பதால் அவரிடமும் சில சமய கருத்தோட்டங்கள் இருந்தது. அதை பின்காலத்துல பாவலர் அவர்கள் உணர்ந்து திருக்குறள் மெய்ப்பொருள் உரை என்கிற ஒரு உரையை எழுதுகிறார். அவர் எழுத தொடங்கி அவருடைய வாழ்க்கை முயற்சியாக அதை மேற்கொண்டு ஒவ்வொரு குறளையும் எந்தெந்த அளவுக்கு ஆரிய கருத்தாடல்கள் உட்செலுத்தப்பட்டு பரிமேலழகரால் வேறுபடுத்தி காட்டப்படுகிறது என்பதை மிக கூறாக எடுத்து விளக்குகிறார். ஆனால் 240 குறளுக்கு மேல அவரால் எழுத முடியல. அவர் மறைவுகிறார். மிக பெரும் பேர் இழப்பு தமிழ் இனத்திற்கு, தமிழுக்கு, தமிழ் அடையாளங்களுக்கு அது பேர் இழப்பு என்றது நாம் எதை வைத்து உணர முடியும் என்று சொன்னால் ஏதோ மேம்போக்காக சொல்லல. அந்த 240 குறளுடைய பொருள் விளக்கங்களையும் ஆழ்ந்து பயிலுகிற பொழுதுதான் நமக்கு அது உணர முடியும். அவ்வளவு ஆழ்ந்த ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு பொடி வைத்தது போல. அதெல்லாம் விரிவா பேசுறதுக்கு நேரம் இல்லை. அது பற்றியான செய்திகளை எல்லாம் நம்ம கடக்க வேண்டிய தேவையில தான் திருக்குறள் பேரவையம் என்பது திருக்குறளை அடையாளப்படுத்துவதற்கு. அந்த திருக்குறளை அடையாளப்படுத்தி திருக்குறளுடைய இந்த தமிழிய உணர்வு சார்ந்த செய்திகளை அடையாளப்படுத்த வேண்டும் நிலையில தான் மேற்கொண்டோம். 49ல் இந்த மாநாட்டிற்கு பிறகு ஆரிய பார்ப்பனியம் விழித்துக் கொள்ளுகிறது. என்ன விழித்துக் கொள்ளுகிறது? குறள் தான் தமிழினத்தை மீட்பதற்கான ஒரு பெரும் கருவி என்பதை வெளிப்படுத்தி காட்டிய பிறகு பார்ப்பனர்கள் விழித்துக் கொண்டு மீண்டும் திருக்குறளை ஆரிய புதைச்சேற்றுக்குள்ளார மறைக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல தேடுகிறாங்க. யாராவது பார்ப்பன அறிஞரை தேடி அவரை கொண்டு ஒரு நூலை எழுதிடணும், திருக்குறளுக்கு உரை எழுதிவிட வேண்டும் என்கிற நோக்கத்துல அன்றைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கீவா செகநாதன் என்கிற பார்ப்பன ஆய்வாளரை பிடித்து அதுக்கு விவேகானந்தர்
இது ராமகிருஷ்ணா அவங்களுடைய பாடி இவங்களெல்லாம் இணைந்து திருக்குறள் ஆராய்ச்சின்னு இவ்வளோ பெரிய நூல். கட்டாயம் திருக்குறள் தொடர்புடையவர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய நூல். அதை படித்தாதான் ஆரிய கருத்தாடல்களில் எவ்வளவு ஐயா ஆனந்த் அவர்கள் குறிப்பிடுவாங்க. அர்த்த சாஸ்திரத்தில் நம்ம ஆட்கள் யாரும் படிக்கிறது இல்லை, சரியா மனித சாஸ்திரங்களை படிக்கிறது இல்லை. படிக்காம பெரியார் என்ன சொன்னாரோ, அவர் என்ன சொன்னாரோ, இவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் மறுக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. மிக கடுமையாக ஆழ்ந்து படிக்க வேண்டும். இந்த பேரவையினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஐயா உணவு அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு வணக்கம். அவருடன் மதுரை கொண்டவருக்கும் திருக்குறள் ஊர் என்கிற ஊரில் திருக்குறளுக்காகவே தன்னை ஈகப்படுத்தி கொண்டு செயல்பாடுகளை தொடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தோழர் தென்மொழி நற்றைவன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களோட உடன் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அந்த கருத்துக்களை தொடர்ந்துக்கிறேன். அப்படியான நிலையில தான் அந்த திருக்குறள் ஆராய்ச்சி என்கிறதுல கீழா ஜெகநாதன் அந்த எழுதுகிறார். எல்லாரும் பார்க்கணும். அந்த நூல்ல மீண்டும் ஒரு 99 பக்கம் பெரிய அளவு நூல். அது பெரிய அந்த பெரிய அளவுல நூல்ல 99 பக்கங்கள் அவர் முன்னுரை மட்டும் எழுதிக்கிறார். அந்த முன்னுரையை படித்தோம்னா தான் தெரியும் அவங்க எந்த அளவு நோக்கம், அவங்களுடைய ஆரிய பார்ப்பனிய கருத்தாளர்களை எப்படியாவது நிலைப்படுத்தி விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் எவ்வளவு அளவுக்கு செயலாற்றியிருக்கிறார்கள் என்பது தெரியும். அப்படியான ஒரு பெரிய திறத்தோட அந்த நூலை அவங்க படைச்சிருக்கிறாங்க. அதன் பிறகெல்லாம் மிக மிக அரிதாகத்தான் வந்தது. அதில் தான் இந்த 940-50 பேருக்கு மேலானவர்கள் ஒரே எழுதுனதுலையும் மிக அரிதானவர்கள் தான் அதை இன்னும் ஆய்வு நோக்கத்தோட வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம். அப்படியான உரை பார்வை ஒன்று. இன்னொன்று, திருக்குறளை அதன் பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் புரிந்து கொண்டாளர்கள் அது உண்மையாக ஒரு மீட்புக்குரிய நூல்னு அழுத்தம் திருத்தமாக ஆய்வாளர்களால் தமிழ் அறிஞர் பெருமக்களாலெல்லாம் இடம் சுட்டி காட்டப்பட்ட பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக கழகம் திருக்குறளை எப்படியாவது மக்கள் நடுவில் கொண்டு, அதுக்கு முன்பாகவே பெரியார் என்ன பண்ணுறாங்கன்னா மிக மலிவான பதிப்புகளில் திருக்குறளை மக்கள் நூலாக மாற்ற வேண்டும் என்பதில் போகிற இடம்லாம் மிக மலிவு பதிப்பாக பரப்புகிறார். இந்த பரப்பல் போலவே இவர்களும் பேருந்துகளில் திருக்குறளை அடையாளப்படுத்துவது, திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் அமைத்தது. இந்த பெருமுயற்சிகளோட அந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கப்படுகிறது. படிமம் ஒன்று பெரிய அளவில் குமரியில். அந்த படிமத்தை அந்த பெரிய பாறையில் அமர்த்த வேண்டும்ங்கிறது தான் நோக்கமாக இருந்தது. அமர்த்த முடியல. ஏக்நாத் சிண்டேவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பெருமுயற்சியில் திட்டமிட்டு விவேகானந்தர் பாறையில், அந்த பாறையில் நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன், அந்த பாறையை விவேகானந்தர் பாறைன்னு பெயர் மாற்றி விவேகானந்தர் அங்கே ஊழ்கம் செய்ததாக, தியானம் செய்ததாக ஒரு இட்டு கட்டி, அப்படின்னா எந்த பதிவும் கிடையாது, இவங்களா இட்டு கட்டிட்டு அந்த ஊழ்கம் செய்த அந்த 3 நாளும் அங்கேயே அதில் இருந்ததாகவும் எங்கேயாவது பதிவு காட்ட முடியுமா? எப்படிலாம் வரலாற்று திரிக தமிழனுடைய கீழடி இன்னைக்கு மேலெழுந்து வந்ததன் பிறகு அவன் திட்டமிட்டு அதை மறைக்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்கிறான். சரஸ்வதியை மேலே தூக்குறான். சரஸ்வதிங்கிற பேர் இருந்ததாகவும் ஆறு இருந்ததாகவும் அதையெல்லாம் எப்படி கொண்டு வரானோ அது போல அந்த பாறையை உருவாக்கி அதில் விவேகானந்தர் பாறையை கட்டிக்கிட்டு அந்த விவேகானந்தர் ஊராக்கி எல்லா அடித்தள வேலைகளையும் செய்துட்டு இருக்கிற பொழுது திருக்குறள் பற்றியான செய்திகளை எப்படியாவது திருக்குறளை ஆரிய எதிர்ப்பு கருத்தாளர்கள் மாற்றி ஆரிய சேற்றுக்குள்ளார புதைத்து விட வேண்டும் என்பதில் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அறிவால முயற்சி எடுத்திருக்கிறான், அதிகாரத்தால முயற்சி எடுத்திருக்கிறான், எல்லா வகையிலுமே. அந்த முயற்சியினுடைய தொடர்ச்சியில தான் தருண் விஜய் அங்கிருந்து அனுப்பி அங்கிருந்து ஒரு பெரிய பரப்பல் பேரணி ஒன்று தொடங்கிறது போலவும், தமிழ்நாடு எங்கும் அதை சுற்றி வருவது போலவும், இறுதியாக கொண்டு போய் கங்கை கரையில் திருவள்ளுவர் படிமத்தை நிறுவது போலவும் திட்டமைத்து தமிழ்நாட்டில் அந்த தருண் விஜய் வளம் வந்ததுலாம் நமக்கு தெரியும். இப்படியான ஒரு திட்டத்தை அறிவித்த உடனே நம்ம தமிழ் ஆர்வலர்கள் தான் உடனே மயங்கி போவோமே,
உடனே எத்தனையோ திருக்குறள் அமைப்புகள் எல்லாம் மயங்கி தருமிசைக்கு வரவேற்பு கொடுத்து அப்புறம் என்ன பண்றது? எந்த அளவுக்கு நம்மளுடைய அறியாமை இருக்கு பாருங்க. அப்ப இந்த அறியாமை அறிவறியாமை மட்டுமல்ல, எப்படியாவது நடுவில் ஆட்சி பெற்றிருக்கிறவர்களுடைய அணுக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா போக்குகளையும் இணங்கி போகிற ஒரு அறியாமை. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். தமிழ் அமைப்புகள் நடுவிலையும் தனித்தமிழ் உணர்வையும் தமிழ் பற்றாளர்கள் மட்டும் இல்லாம வெகு மக்களிடமும் திருக்குறள் சரியான கோணங்கள்ல பரப்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் திருக்குறள் இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க ஒரு பெரும் முயற்சியோடு நம்ம இந்த முயற்சி எடுத்தோம். முதல் முயற்சி அப்படி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதுதான் கடந்த 2023 மே மாதம் 3ஆம் நாள் ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தான் முதல் திருக்குறள் பேரவையம் தொடங்கினது. அந்த ஆர்ப்பாட்டம் என்ன? பெருந்திரள் போராட்டம் முறையீடு என்கிற நிலையில, அதாவது இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்குன்னா, அந்த பாறை பெரும் பாறை விவேகானந்தர் பாறைன்னு அடையாளப்படுத்திட்டான். அங்க ஒரு பெரிய மண்டபத்தை கட்டிட்டான். 2000 ஆண்டுல பெரும் முயற்சியோட கலைஞர் அவர்களுடைய பல சிறப்புகள், பல பின்னடைவுகள், அவருடைய நகர்வுகள்ல ஒரு நமக்கு பல திறனாய்வுகள் இருந்தாலும் கூட ஒரு சில பணிகள் மிகவும் பாராட்டக்கூடிய பணிகள். அதுல திருவள்ளுவருக்கு பெரும் சிலை எழுப்பினது ஒரு மிகப்பெரும் வரவேற்புக்குரிய மிகச்சிறந்த பணி அது. அதை ஏன்னா ஐயா அவர்கள் கடந்த 22 ஆண்டுகளாக திண்டுக்கல்ல ஒரு படிமத்தை செய்து சிலையை செய்து அது திண்டுக்கலுக்குள்ளார நிறுவ முடியல. பெரிய தடையா இருந்தது. எதிரிகள் மட்டும் இல்ல, நம்மவர்கள்லயே பலரும், நம்மவர்கள் நான் சொல்றது நம்ம உணர்வாளர்கள் மட்டும் இல்ல, நம் தமிழர்கள்ல நம்மவர்கள்னு குறிப்பிடுறோம். தமிழர்கள்லயே பலரும் அதுக்கு எவ்வளவு தடையா இருந்தார்கள். அந்த தடையெல்லாம் மீறி எவ்வளவு போராடி அந்த சிலையை நிறுவ வேண்டியிருந்தது. திண்டுக்கல்ல முதல் மாநாடு போட்டதே அதுக்காக தான். ஏன் திண்டுக்கல்ல முதல்ல தேர்வு செய்தோம்னா, அந்த சிலை நிறுவப்பட முடியாம பெரும் போராட்டங்களை நடத்தி இறுதியாக சிலை நிறுவனதன் பிறகு அந்த வெளிப்பாடாகத்தான் அந்த திண்டுக்கல்ல நடத்தினது. அந்த அந்த அடிப்படையில தான் திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பப்பட்ட பிறகு கூட அந்த சிலைக்கு போக முடியலைங்க. கன்னியாகுமரியில ஒரு படகுல நம்ம போய் நேரடியா அந்த பெரும்பாலான பாதி நாள்கள்ல அங்க கடல் அலை இல்லைங்க, அலை அடிக்குதுங்க, ஆழம் இல்லைங்க, காற்று அடிக்குதுங்க, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கருத்தை சொல்லி அந்த சிலைக்கு போக விடாம பண்ணுகிறான். ரெண்டாவது, சரி இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சரி விவேகானந்தர் பாறைக்கும் இந்த சின்ன பாறைக்கும் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிற அந்த பாறைக்கும் இடையில ஒரு பாலத்தை கட்டிடலான்னு அரசு ஒரு கருத்தை மேற்கொள்ளுது. உடனேதான் இந்த 150 அமைப்புகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து 150 அமைப்புகள் ஒரு கையெழுத்திட்டு ஒரு படிவத்தை அந்த பெருந்திரள் முறையீடுன்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். என்னன்னா, கரையிலிருந்து அந்த கடற்கரையினுடைய கரையிலிருந்து நேரடியாக அந்த திருவள்ளுவர் பாறைக்கு ஒரு பாலத்தை அமைக்கணும். இந்த 2 பாறைகளுக்கும் இடைப்பட்ட பாலம் இருக்குது, அது தவறானது அப்படின்னு நம்ம கடுமையாக மறுத்தோம். ஆனா இந்த பாலத்தை அவங்க அரசு ஏற்கல. இதுக்காக தான் அந்த ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த உண்மையை தெரிந்து கொள்ளணும். கண்ணாடி பாலத்தை அரசு இப்பொழுது அண்மை ஆண்டாக கடந்த ஆண்டு நிறுவிட்டாங்க. ஆனா நிறுவன பிறகு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, விவேகானந்தர் பாலத்துக்குள்ளார அந்த பாறைக்குள்ளார வந்துதான் திருவள்ளுவர் சிலைக்கு வரணும், தனியா போக முடியாது. சரி, இப்ப இந்த நுழைவு கட்டணம் எவ்வளோ? 75 ரூபா. கீழே அந்த படகுல ஏறின உடனே 75 ரூபா வாங்கிடுவான். அந்த சீட்டை வாங்கிட்டு தான் படகுல ஏற முடியும். ஏறி மேல ஏறிடலாம். ஏறின பிறகு விவேகானந்தர் பாறையில இன்னொரு சீட்டு கொடுக்குறான், அது 30 ரூபாய். அது கண்ணாடி பாலத்து வழியா போய் திருவள்ளுவர் படிமத்தை பார்க்கறதுக்கு. அந்த 30 ரூபாய்க்கு சீட்டு கிடையாது. நல்லா எண்ணி பார்க்கணும், அந்த 30 ரூபாய்க்கு சீட்டு கிடையாது. அப்ப அந்த 30 ரூபாய் யார்கிட்ட போகுது? அந்த விவேகானந்தர் பாறையை யாரு ஆளுகை செய்கிறார்களோ அவர்களிடம் போகிறது. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. திருவள்ளுவரை விவேகானந்தர் வழியாகத்தான் பார்க்கணுங்கிற கொடுமை. ரெண்டாவது ஆளுவகைப்படுத்துகிறதுக்கு அவனிடம் அதிகாரம் போகிறது. இதையெல்லாம் மறுப்பதற்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். எல்லா அறிஞர்களையும் அன்றைய தலைவர்களை எல்லாம் போய் ஒரு குழுவா சந்திச்சு எல்லாரிடமும் முறையிட்டோம்.
மாற்றங்கள் இல்லை. மறுபடியும் தொடர்ந்து இந்த அழுத்தங்களை செய்து கொண்டுதான் வருகிறோம் இப்பொழுதும். அப்போ இந்த படியான அழுத்தங்கள் வலிமையாக தேவை என்று சொன்னா திருக்குறள் பற்றியான கருத்தோட்டமுடைய இயக்கங்கள் வலிமை பெறாம எதையும் மாற்ற முடியாது. விவேகானந்தருக்கு நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இருக்குதுங்க. ராமகிருஷ்ணா மிஷன் நீங்க வச்சிருக்கிறான், நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள். சங்கராச்சாரியனுடைய மடாதிபதி, அதன் வழியாக மடங்கள். அந்த சங்கர மடத்தையும் விவேகானந்தர் பாறையையும் ராமகிருஷ்ணா மிஷனையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு வந்தேரிகள் எல்லாம் அயோக்கியத்தனமா இங்க வந்து என்ன கருத்து வேணா பேசுவான். தமிழ் தான் எல்லாவற்றுக்கும் மூலம்னு நம்ம எவ்வளவுதான் பெருமை கொண்டாலும் ஆரியன் தான் மூலம். நேத்து முந்தா நாள் கூட எல்லாம் பேசுறான். அந்த மோகன் பகவத் சொல்லிட்டு எல்லாரும் கதை இழக்கிறான். சமஸ்கிருதம் இருந்தாங்கிறா எல்லாத்தையும் சொல்லுவான். அப்ப அப்படி சொல்லுவதற்கு வழி எங்க கிடைக்கிறது? அவனுடைய நிலமா இருக்குது இந்த இடம். அவன் பல்வேறு நிறுவனங்களை வைத்திருக்கிறான். நம்மகிட்ட ஒரு நிறுவனம் உண்டா? திருக்குறள் பெயரால திருக்குறள் அடையாளப்படுத்துகிற பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ நிறுவனங்களோ பல்கலைக்கழகங்களோ உண்டா? இல்ல. அதையெல்லாம் உருவாக்குவதுதான் அந்த நோக்கம்தான். நம்ம போய் நிறுவுவதில்லை. இருக்கிற நிறுவனங்களை திருக்குறள் அறிவு சார்ந்த நிறுவனங்களாக மாற்றி ஆகணும். உன்னுடைய விவேகானந்தனையும் உன்னுடைய அரவிந்தனையும் உன்னுடைய ராமகிருஷ்ணனையும் இங்க கொண்டாந்து திணிக்கிற எங்க மேல, எங்களிட்ட இல்லாத மெய்யறிவியலா, எங்களிடம் இல்லாத அற உணர்ச்சியா, நீ யார் அதை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு? எல்லாருக்கும் மேம்பட்டவராக திருவள்ளுவம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா நம் மக்கள் திருவள்ளுவத்தை அறிய முடியல, பரப்புல. இந்த வேட்கை தான் இந்த பேரவைத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கமுடையதாக அமைஞ்சது. இந்த வேட்கையில தான் திருக்குறள் இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் முயற்சி. அந்த முயற்சியில தான் அந்த முதல் மாநாட்டை நாம் திருக்குறள் மாநாடு என்கிற பெயர்ல கடந்த ஆண்டு இந்த 2024 ஜனவரி மாதம் 27ஆம் நாள் திண்டுக்கல்ல நடத்தணும். சரி, வெறுமனா நாம் இந்த திருக்குறள் பற்றியான கருத்துடையவர்கள் மட்டுமே கூடி திருக்குறள் பற்றி திருக்குறளுடைய அறிவு குறித்தெல்லாம் பேசிக்கொள்வது மட்டுமே இருந்துவிடக்கூடாது. பெருவாரியான அடுத்த தலைமுறையை சார்ந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், கல்லூரிகள் இங்கெல்லாம் திருக்குறளை சரியான கண்ணோட்டத்தில் கொண்டு போகணும்ன்றதுதான் இந்த முயற்சியை இன்னும் அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன வழி என்பதை சிந்தித்து மாணவர்கள்ட்ட கொண்டு போனோம். அதுக்காக ஒரு போட்டிகள் எல்லாம் வைத்தோம். என்னன்னு? திருக்குறள் பற்றியான கட்டுரை போட்டி, பாடல் எழுதுகிற போட்டி, ஒரு குறளை அடையாளப்படுத்தி அதற்காக ஓவியப்படுத்துகிற போட்டி அப்படின்னு இந்த போட்டிகள் எல்லாம் அமைத்து இந்த போட்டிகள் வழியா ஏறத்தாழ 30 மாணவர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு துறைக்கும், அதாவது கவிதை போட்டி, பாடல் போட்டிக்கு 10 பேரு, கட்டுரை போட்டிக்கு 10 பேரு, ஓவிய போட்டிக்கு 10 பேரு அப்படின்னு 30 மாணவர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு மாணவருக்கும் பரிசு தொகை அளித்து ஏறத்தாழ 30 பேருக்கு பரிசு தொகைகள் கொடுத்து அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்தோம். 2000 மாணவர்கள் அந்த இப்ப அந்த மண்டலமாக பிரித்தோம். தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களை இணைத்து ஒரு மண்டலமாக கருதுவது. திண்டுக்கல் மண்டலம் என்கிற அடிப்படையில் திண்டுக்கல், மதுரை, முகவை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அதே போல சிவகங்கை மாவட்டம், இந்த பக்கம் தேனி மாவட்டம். இந்த 6 மாவட்டங்களும் இணைத்து இந்த 6 மாவட்டங்கள் வழியாக 2000 பேரை நாம மாணவர்களை, எல்லா மாணவர்கள், அந்த மாநாட்டினுடைய காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க 2000 மாணவர்கள். அதன் பிறகு இந்த 2000 மாணவர்களோட நிறைவு கொள்ளாம ஐயா உட்காருங்க, கூடியவரை ஒரு நிகழ்ச்சி தொடங்கப்படுகிறதுனா அதில் இதையும் நம்ம கருத்தாக கொள்வது நல்லது. நிகழ்ச்சி 10 மணிக்குன்னா நம்ம 10 மணிக்கு சரியா தொடங்குகிறபடி வந்துட்டாதான் நம்மளுடைய அந்த ஒழுகலாருக்கு நமக்கு சரியாக அமையும். அதனால அந்த பின்பற்றுதலும் நமக்கு வேண்டும் ஒரு அன்பு கோரிக்கையாக. அதுபோல 2000 மாணவர்கள் ஒருங்கிணைந்து பெரும் ஊர்வலம், மாணவர்கள்லாம் எழுச்சியாக திருக்குறளை அடையாளப்படுத்தி வருகிறாங்க.
சின்ன சின்ன கலை நிகழ்ச்சிகள், நாடகம் இதெல்லாம் அந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. திருக்குறள் பற்றியான இயக்கத்தினர் அந்த 6 மாவட்டங்கள்ல, மற்ற தமிழகம் அலாதி இல்லை, அந்த 6 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகள், அந்த 6 மாவட்டங்கள்ல எடுத்துக்கக்கூடிய முயற்சிகள், இது எல்லாவற்றையும் அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அங்க வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கேற்ற பிள்ளைகள் அனைவருக்குமே திருக்குறள், ஒரு பையி, ஒரு சின்ன சட்டம், இது போல என்னென்ன நம்மால அந்த தேர்வு செய்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து அந்த மாநாடு மிக எழுச்சியாக நடந்தது. இறுதியா திருக்குறளை தன்னுடைய வாழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ளுகிற, பரப்பல் செய்கிற அரசியல் தொடர்புடையவர்கள் கூட ஓரிருவரை அழைத்திருந்தோம். மற்றபடி தேர்தல் அரசியலுக்கு உட்பட்டவர்கள் தேர்தல் நலனுக்காக இதை செயல்படுத்திவிட வேண்டாம் என்பதை கருத்துல கொண்டுதான் இந்த உணர்வோடு இருக்கக்கூடிய அவர்கள் இயக்கங்களுக்குள்ளார, கட்சிகளுக்குள்ளார இந்த கருத்தாளர்களையும் பரப்புவதற்காக இடம் தருகிற அந்த கருத்தாளர்கள் அழைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர்களை அழைத்தோம். அப்படியாக அந்த மாநாடு மிக சிறப்பாக நம்முடைய ஐயா கழராமன் அவர்கள் வழியாகவும் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவருடைய மிக இணக்கமான உணர்வோடு செயல்பட்ட ஐயா சிவகுமார் அவர்களுடைய பெரும் பணியோடு இங்கு வந்திருக்கிற தோழர் நாகேந்திரன், நம்முடைய திருக்குறள் செல்வம் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து பெரும் சிறப்போடு அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தாங்க. மாணவர்கள் 2000 பேருன்னா ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்கான 3000 பேர் அளவிற்கு அந்த மாநாடு சிறப்புற அமைந்தது. அந்த மாநாடு நடந்து முடிந்ததன் பிறகு அடுத்தது இன்னொரு 2 நிகழ்ச்சியை நான் குறிப்பிட்டாகும். அந்த 2 நிகழ்ச்சியில் இன்னொரு மூலமான நிகழ்ச்சி, இந்த ஆண்டு அரசு இந்த திருக்குறள் சிறப்புக்குரியவர்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகை வைத்து திருக்குறள் பற்றாளர்கள், அகமையாளர்கள் என்கிற பெயர்ல அவர்கள் சிறப்பு செய்தாங்க. அப்பொழுது அரசு துறையிலிருந்து நம்மகிட்ட கேட்டிருந்த பொழுது நாம் இந்த 150 பேருடைய பட்டியலையும் அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம். எந்த 150? இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 150 பேருடைய பட்டியல் அவர்கள் தேர்ந்தெடுத்தது. அந்த பட்டியலுக்குள்ளாக முழுமையாக தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. அது நம்மளுடைய பேரவைக்கு கிடைத்த ஒரு பெரும் ஏற்பு. அப்ப அந்த ஏற்பு செய்வ நம்ம முழுக்க நம்ம இந்த வழியிலெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியும். யார் யாரையெல்லாம் இந்த நோக்கத்துல, திருக்குறள் நோக்கத்துல ஈடுபடுத்தணுமோ, அழுத்தம் கொடுக்கணுமோ அழுத்தம் கொடுத்து, திருக்குறள் நெறிப்படுத்த வேண்டுமோ அவர்களை நெறிப்படுத்தி இந்த அழுத்தங்களோடு செயல்படுவதற்கான திட்டத்தில் அது ஒரு பெருஞ்செயல். அடுத்தது இன்னொரு பெருஞ்செயல், கடந்த ஆண்டு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல, அதாவது திருக்குறளுக்குன்னு ஒரு நாளை அடையாளப்படுத்த வேண்டும். அரசு வெறுமனே நம்ம எல்லாருமே திருக்குறள் அப்படின்னு போயிட வேண்டாம், ஒரு நாள் ஒன்று அடையாளப்படுத்த வேண்டும். திருவள்ளுவர் நாள்னு ஒரு பக்கம் இல்லைங்க, ஒரு வைகாசி இதுல தான் பிறந்தாரு, இல்லை அதுல தாங்க பிறந்தாரு, எப்ப பிறந்தாருங்கிறது எல்லாரும் ஆய்வுக்குரியது, ஒரு கருத்தோட்டம்னு வச்சுக்குவோம். அந்த ஆய்வுக்குரிய தேவைக்குரியதுனாலும் கூட அதை கண்டறியறது எழுத்துக்கள் வழியாக தான் கண்டறிய முடியும். வேற சான்றுகள் நமக்கு குறைவு இருந்தாலும் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. அதனால அரசு ஒரு நாளை அறிவிக்கணும். இது திருவள்ளுவர் நாள், பொங்கலுக்கு மறுநாள் திருவள்ளுவர் நாள்னு இருக்கிறது. அந்த திருவள்ளுவர் நாளையே கொண்டாடுவதற்கான சூழல் ஒரு தனித்த சூழலா அமையல. பொங்கல் நாளோட 10ஓட 11 அது திருக்குறள் நாளா போயிடுது. அப்போ ஒரு நாளை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வெறுமனா நான் மட்டும் திருக்குறள் பேரவையை மட்டும் அறிவிச்சா அவ்வளவு வலிமையை பெறாது என்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாரும் போய் பேரூர் அடிகளார், நம்முடைய மருதாசல அடிகளார் போய் சந்தித்து இந்த பேரவையின் வழியாக கடந்த 12ஆம் மாதம், கடந்த ஆண்டு 24 டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் போய் அவரோட சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை ஒன்று வெளியிட்டோம். அதுல திருவள்ளுவர் நாளை அறவிழா நாளாகவும் ஆண்டுதோறும் அரசே கொண்டாட வேண்டும் என்பது மட்டுமல்லாம அனைவரையும் கொண்டாட வைக்க வேண்டும் என்கிறதை வலியுறுத்தி அந்த திருவள்ளுவர் அறநாள், திருவள்ளுவர் நாள் என்பதாக ஒரு பெரு விழாவை நடத்துவதற்கான அழுத்தத்தை கொடுத்து பேசி ஒரு அறிக்கையும் கொண்டு வந்து அந்த அறிக்கையை தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகள் அரசுக்கும் அனுப்பி வைத்தோம். இந்த அனுப்பி ஒரு கிழமைக்குள்ளாலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு செய்கிறார். இனி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இறுதி கிழமை திருக்குறள் கிழமை நாள், திருக்குறள் வார நாள்
அவர் அறிவித்தது அவங்க வாரம் பயன்படுத்திருக்கிறாங்க. நம்ம 7 நாள்னு நம்ம பயன்படுத்தலாம், அது மாற்றிக்கொள்வாங்க. அதனால திருக்குறள் 7 நாள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய அழுத்தத்தினால தமிழ்நாடு அரசு அறிவுத்திரை நாம் மிக பெரும் அளவில் கொண்டாடுவோம். அந்த கொண்டாடுவதற்கான முதல் கட்டமாக நாம் வேலூர் மாவட்டத்தை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த வேலூர் மாவட்டம்ங்கிறது நம்ம இந்த மாவட்டத்தோடு அல்ல, அடுத்த மண்டலமாக இந்த மண்டலம். குறிப்பா ஐயா நற்குமரன் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது கூட சொன்னார், இந்த மாவட்டங்களில் திருக்குறள் அமைப்புகள் அல்லது தமிழ் ஈடுபாட்டு அமைப்புகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அங்கதான் தேவை. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது நிற்கும் வாய் நாடி, அந்த வாய் நாடுதல் பொறுத்து நாம் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருக்குறள் கருத்தாடல்களை, இயக்கங்களை ஒருங்கிணைக்கிறது மட்டுமன்றி பேரெழுச்சியாக, மிக பெரும் எழுச்சியாக இந்த மாவட்டங்களே அதிர்வு கொள்ளுகிறபடி இந்த மாநாட்டை நாம் நடத்தி காட்ட வேண்டும். இதுல 6 மாவட்டங்கள், இன்னும் அந்த 6 மாவட்டங்கள். ஒன்று வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், தகடூர் மாவட்டம், நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம். தர்மபுரி, தகடூர் மாவட்டம். அடுத்தது கருமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் என்கிற கருமலை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். இந்த 6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகள், இந்த திருக்குறள் தொடர்பான அமைப்புகள், இவை அனைத்தையும் நாம் ஒருங்கிணைக்கணும். தமிழ் அமைப்புகள், அதே போல பெரியாரிய உணர்வாளர்கள், மாசிய உணர்வாளர்கள், குமுகத்தில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற கருதக்கூடியவர்கள் அனைவருமே நம் கருத்தாளர்கள் தான் அப்படின்னு நமக்குள்ளார ஒரு பெருமையும் நமக்குள்ளார ஒரு ஆக்கமும் வேண்டும். அவரு அம்பேத்கர் கருத்தாளருங்க, அவர் பெரியார் கருத்தாளருங்க, அவர் மார்க்சிய கருத்தாளர்களுங்க. இவங்களுக்கும் திருக்குறளுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு? என்ன தொடர்பு இருக்குது? குமுகத்தினுடைய நோய்களை அவங்க பார்க்கிறாங்க, ஏதோ ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கிறாங்க. பெரியாரிய கண்ணோட்டத்தோடு குமுகம் பார்க்கப்படுகிறது, ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த குமுகம் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, சாதி நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, பார்ப்பனியத்தின் கீழே ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அதை அந்த மருந்து, பெரியார் என்கிற மருந்து கொண்டு நீக்குவதுதான் சரியானதுன்னு பெரியாரிய கருத்தாளர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அம்பேத்கரிய கருத்தாளர்களுக்கு அவ்வகையில ஒரு மருத்துவத்தை அவங்க பார்க்குறாங்க. எப்படி ஆங்கில மருத்துவம், தமிழ் மருத்துவம், அந்த மருத்துவம், இந்த மருத்துவம், பல மருத்துவங்கள் இருக்கிறதோ அது போல பல மருத்துவ கருத்துகள் தான் இவையெல்லாம். அந்த ஆங்கில மருத்துவத்தை தமிழ் மருத்துவமும், தமிழ் மருத்துவத்தை ஒல்லியல் மருத்துவமும், ஒல்லியல் மருத்துவத்தை இந்த மற்ற இந்த மருத்துவங்களும் மறுக்கிறது போல நம்மளுடைய பார்வை வராம எல்லா குமுக மாற்ற கருத்தாளர்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரும் தாய்மை உணர்ச்சி நமக்கு இருக்கணும். அந்த தாய்மை உணர்ச்சியிலிருந்து இந்த குமுக மாற்றத்திற்கான உணர்வுகளை யார் யார் கொண்டிருந்தாலும், கொஞ்சம் கொண்டிருந்தா போதும், 10 விழுக்காடு தான் இருக்குது, 90 விழுக்காடு ஒரு மாற்று கருத்துடையவர், மாற்றுவோம். அந்த மாற்றம் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த 10 விழுக்காடை அடுத்த சில ஆண்டுகள்ல அவருக்கு 40 விழுக்காடாக மாற்றும். அப்படி மாற்றுவதற்கான முயற்சி நமக்கு தேவை. அந்த முயற்சியின் வழியாக எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரும் முயற்சியோடு எல்லாரையும் அழைப்போம். அந்த மாநாட்டினுடைய பங்கேற்பாளர்களாக அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த திருக்குறள் பற்றியான அறிவை இந்த கண்ணோட்டத்துல ஊட்டி அவர்களை எழுத வைப்போம். நம்ப முடியல, முகவை மாவட்டத்துல கடந்த போட்டி தேர்வுகள்ல ஏறத்தாழ 1000 கட்டுரைகள் வருதுங்க. எங்களால திருத்தி மாற முடியல, திருத்துவதற்கு ஆள் கிடைக்கல. 1000 கட்டுரைகள் வந்து அந்த 1000 கட்டுரைகள்ல 500 கட்டுரைக்கு மேற்பட்ட கட்டுரைகள் இஸ்லாமிய மாணவர்கள் தங்களுடைய அரபு பெயர்களோட எழுதினாங்க. என்னவே முடியல, ரொம்ப சிறப்பா எழுதினாங்க. எப்படி அந்த ஆர்வம், அந்த பிள்ளைகளை நம்ம விடல, தொடர்ந்து அழைக்கிறோம். இந்த மாநாட்டுக்கும் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கலாம். எல்லாரையும் அந்த இதோட அப்படி ஈடுபடுத்தி ஒரு காட்டு தீ போல ஒரு குறைந்த ஆண்டுகள்ல தமிழ்நாடு ஒரு தமிழ் அறநாடாக மாறும். திருக்குறள் அறநாடு அப்படிங்கிற உணர்வை நாம் விதைச்சாதான் விளையும், பேசிட்டு இருந்தா விளையாது. அப்படியாக உணர்வை கொண்டு செலுத்தி ஆகும். அந்த பெரும் முயற்சி தான் அந்த முயற்சி. இந்த முயற்சியின் கீழ் இந்த 6 மாவட்டங்களையும் நம்ம வேலை செய்தாகணும். வந்திருக்கிற அனைவருக்கும் மகிழ்ச்சி.
ஒவ்வொருவரும் கடுமையான குரல் பரப்புகிற நோக்கம் கொண்ட இயக்கங்களை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஒருங்கிணைவோம். எந்தவித மாற்று கருத்துக்களும் நமக்கு தேவையில்லை. அதனால நாம் எந்தெந்த வகையிலெல்லாம் ஒன்றிணைய முடியுமோ அதற்கான ஒருங்கிணைவாக இதை எண்ணலாம். அனைவரும் தங்களை பெயரோடு தான் சார்ந்திருக்கிற ஊர் என்ன அமைப்பு திருக்குறள் தொடர்பான அதில் இயக்கம்னா இயக்கம் அதை பற்றியான ஒரு சுருக்கமான விளக்கத்தை சொல்லிவிட்டு தாங்கள் எந்த அளவில் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகளில் ஈடுபட முடியும் என்பதை மிகச் சுருக்கமாக ஒவ்வொருவருமே அனைவரும் பங்கேற்று சொல்லலாம். சொன்னது பிறகு பதிவு செய்துவிட்டு இந்த மாநாடு வருகிற டிசம்பர் மாதம் இறுதி கிழமையில் நடத்தப்பெறுகிறது. மாநாட்டை இந்த வேலூர் மாவட்டத்தில் தான் நம்ம வேலூரில் தான் நடத்துகிறோம். வேலூரில் எங்கே நடத்தலாம்? சிலர் கருதலாம் நம்மளுடைய வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலேயே நடத்தலாம் அப்படின்ட்டு. அதை நடத்துவதை காட்டிலும் வேலூர் நகரத்துக்குள்ளார அந்த பேரணி வரணும், மக்கள் பார்க்கணும். ஒரு 1000 3000 பேர் 2000 பேர் வரக்கூடிய ஊர்வலத்தை வழிநெடுக மக்கள் பார்க்கணும், ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கணும். வேலூர் நடு நகரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை தேர்வு செய்து அங்கிருந்து ஒரு மாலை அணிவித்து விட்டு அப்படியே இசையோட திருக்குறள் முழக்கங்களோட நம்ம வந்து மாநாட்டை நடத்துகிறபடி அமைத்து கொள்ளலாம். மாநாடுனுடைய அமைப்பு முறை இளைஞர்கள் மாணவர்களுடைய அரங்கம், பிற்பகலில் அறிஞர்களுடைய ஆய்வு அரங்கங்கள், மாலை நிகழ்வில் வந்து சிறப்பு அரங்கமாக நம்ம நிறைவுபடுத்திக்கலாம். இதெல்லாம் திட்டம். மேற்கொண்ட சில திட்டங்கள் இருக்கும்னா அதையும் நீங்கள் எல்லாம் முன்மொழியலாம். எல்லாவற்றையும் குறிப்பெடுத்துக் கொள்வோம். அனைவரும் பேசி முடித்ததன் பிறகு நாம் ஒரு 5 நிமிடம் இடைவெளி கொடுத்துட்டு என்ன நம்ம முடிவெடுக்கலாம் என்பதை அறிவு செய்வதோடு இந்த நிகழ்வு நிறைவுறும். அதனால் இதில் வருகிற அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஒவ்வொருவரும் கருத்தறிவித்ததன் பிறகு இந்த முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் உரையாற்றினதன் பிறகு இறுதிப்படுத்தலாம். அந்த வகையில் அனைவரும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.